மக்கள் நல கூட்டணி ஆதாயத்திற்காக வைகோ தங்களை தேடி வந்ததாக பிரேமலதா குற்றம் சாட்டினார். தேமுதிக மகளிர் அணி செயலாளர் பிரேமலதா ஞாயிறன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 3 தொகுதிகளுக்கு நடக்கும் தேர்தலில் ஞாயிறு முதல் 17ஆம் தேதி வரை பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கூறினார். ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில் இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக குற்றஞ்சாட்டிய பிரேமலதா, நியாயமான முறையில் தேர்தல் நடந்தால் தேமுதிக நிச்சயம் வெற்றி பெறும் என்றார். மேலும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை கூறுவார் என்றும், அவர் கூறும் கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பிரேமலதா கூறினார். வைகோதான் கூட்டணிக்காக தங்களை தேடி வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வைகோ அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல். அவர் எப்பயுமே தினம் ஒரு கருத்து சொல்வார், தினம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். அதனால அவர் சொல்கிற அத்தனை கருத்துக்களுக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய ரியாக்ஷனுக்கு உடனே நாங்கள் ரியாக்ட் பண்ணுற வேணுன்றதும் கிடையாது. கூட்டணி வேணும் அப்படின்னு தேடி வந்ததும் அவர்தான். இன்னைக்கு விமர்சனத்தை வைத்திருப்பதும் அவர்தான். அதனால் இதுக்கான பதில் அவர்தான் சொல்லணும்.